ஓம் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதியே நமக. தனுசு ராசி நேயர்கள் அனைவருக்கும் மீனாட்சி முருகனுடைய அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். குரோதி வருட சித்திர மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் உங்களுடன் இணைந்திருப்பது அருளம்பாடி மீனாட்சி முருகன். வாங்க வீடியோவுக்குள்ளே போகலாம். அதாவது இந்த காணொலி ஒரு சிறப்பான காணொலி. குரோதி வருட சித்திர மாதம், முதல் மாதம் இல்லையா? அப்போது குரோதி வருடத்தில் சித்திர மாதத்தில் உங்களுடன் சந்திப்பதில் ஆனந்தம், பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தனுசு ராசி நேயர்கள், அதாவது கால புருஷ தத்துவத்துக்கு 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம் இல்லையா? அந்த பாக்கியஸ்தானத்தில் பிறந்த நீங்கள் அன்புடன், அழகுடன், ஆச்சாரமாக, ஒழுக்கமாக, வாதியாரை போல், ஆசிரியர் போல், குருவை போல் வாழ்ந்து வந்துட்டுருக்கீங்க. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ குரோதி வருடத்தில் சித்திரை மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள்? முதல்ல ஆண்டுக்குள்களை பார்த்துருவோம். 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம் இல்லையா? அதில் சனி ஆட்சியாக இருக்கார். 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். 5ஆம் இடத்துல குரு பகவான் உங்களுடைய ராசியாதிபதி 5ஆம் இடத்துல இருக்கார். 10ஆம் இடத்துல கேது இருக்கார். அதாவது ஜீவன ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துல கேது இருக்கார். இது ஆண்டுக்கோள்கள். இப்போ கோச்சார கிரகங்கள், அதாவது சூரியன் மாதக்கோள்கள், செவ்வாய், புதன், சுக்கிரன், இவங்க அந்த ஆண்டுக்கோள்கள் மேலே பயணிக்கும் போது மாதம் நம்ம பலன்கள் மாறுபடும். சரிங்களா? இப்போது சந்திரன்ல உங்களுக்கு 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம், பராகிரமம், உங்களுடைய சகோதர ஸ்தானம், அதில் சனி ஆட்சி ஆகி செவ்வாய் கூட சேர்ந்துருக்காரு இல்லையா? இப்போ இந்த செவ்வாய் எப்போ மீனத்துக்கு போவார் அப்படின்னா 22/4/2024 அவர் என்ன பண்ணுறார்? டிரான்சிட் ஆகிறார். அப்போ அந்த ஒரு 8 நாள், ஒரு 10 நாட்கள் மட்டும் இந்த எஃபெக்ட் இருக்குது உங்களுக்கு. எப்படி உறவுகள் மேம்பட அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா? ஒரு அற்புதமான காலகட்டம். சகோதர வழியில் இருந்து வந்த மனக்கசப்புகள், மன சஞ்சலங்கள் தீர்வதற்கான அருமையான காலகட்டம் தான் இந்த செவ்வாய் பயிற்சி. அடுத்தபடியாக இந்த புதன் அந்த அவர் ஜீவனத்துக்கு ஸ்தானத்தை கொடுக்கிற ஜீவன ஸ்தானாதிபதி இல்லையா? காரகன் சனி பகவான் முயற்சி ஸ்தானத்தில் முயற்சிக்காக இருக்காரு. செவ்வாய் சேர்ந்தவொடனே அந்த முயற்சியில் கொஞ்சம் பின்தங்கி இருக்கும். அப்போது வேலை விஷயமா, உத்தியோகம் விஷயமா, வேலை தேடுகிறவர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த சித்திரை மாதம் 10ஆம் தேதி வரையில் ஒரு இடக்குகள், அதாவது இடர்பாடுகள் இருந்தால் கூட தணிவதற்கு ஒரு அற்புதமான காலகட்டம். சரிங்களா? இப்போ அந்த குருவானவர் சித்திரை மாதம் 18ஆம் தேதி, மே மாதம் 1ஆம் தேதி அவர் என்ன பண்ணுறாரு? உங்களுடைய, அதாவது தனுசு ராசியினுடைய 10ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். அந்த 10ஆம் இடத்துல கேது இருந்து தடை செய்து வந்த வேலை விஷயங்கள், ஒரு புதுசாக வேலைக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம். கண்டிப்பாக கிடைச்ச வேலையை விட்டுடாதீங்க, செய்யுங்க. ஒரு வேலையிலிருந்து இன்னொரு வேலைக்கு முயற்சி பண்ணியிருப்பீங்க. பேப்பர் போட்டு, இந்த பேங்க் செக்டரில் இருக்கலாம் பேப்பர் போட்டிருப்பாங்க. ஆசிரியர்கள்லாம் இடம் மாறுதலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா? அது கண்டிப்பாக கிடைக்கும். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை, ஐயமும் இல்லை. ஸோ வேலை விஷயமாக புதுசாக வேலை தேடுறவங்களுக்காகட்டும், புதியதாக தொழில் தொடங்குவதாகட்டும், இது அற்புதமான காலகட்டம். கண்டிப்பாக செய்யுங்க, அதில் வெற்றி உங்களுக்கு. ஸோ இதுக்கு தனம் வரணும் இல்லையா? நல்லா பாருங்கள். அந்த 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. அடுத்தபடியாக உங்களுடைய தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மகரத்தை பார்க்குறாரு. ஸோ அந்த மகரத்தில் இருக்கிற சனி பகவான் ஆட்சி பெற்று விட்டார். அப்போது தனம் வரக்கூடிய எல்லா வேலையுமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். சரிங்களா? இந்த செவ்வாய் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். செவ்வாய் பயிற்சியாகி மீனத்துக்கு போன உடனே ஒரு நல்ல அற்புதமான காலகட்டம். இப்போ இந்த செவ்வாய் அங்கே போன உடனே செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை ஆகி அவர் மே மாதத்துக்கு மேலே அவர் அங்கே போயிட போகிறார். அப்போ ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி வாக்கில் சுக்கிரன் பயிற்சி ஆகிறார். அவர் எங்கே போகிறாருன்னா உங்களுக்கு லாபாதிபதி. அவர் ஒரு சர்வீஸுக்கும் கூட அவர் தான் அந்த பாவத்தை பொறுப்பேற்கிறார். அவர் உச்சமாய ராகுனுடைய பிடியில் இருக்கிறார். அப்போ வெளிநாடு வாசம், நான் வெளிநாட்டுக்காக வேலைக்காக ட்ரை பண்ணுறேன், விசா அப்ளை பண்ணியிருக்கிறேன், நான் அமெரிக்காவுக்கு போகிறேன், ஆஸ்திரேலியாவுக்கு போகிறேன், கனடாவுக்கு போகிறேன், வேலை தேடி வெளியிடம் செல்கிறேன். அற்புதமான காலகட்டம்.
ஏன்னா இந்த குருவானவர் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தை 9ஆம் பார்வையாக பார்ப்பது ஒரு சிறப்பு. இப்படி பல சிறப்புகளை பெறப்போகின்ற அற்புதமான மாதம் தான் இந்த குரோதி வருட சித்திரை மாதத்தில் முதல்ல நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. எனக்கு வேலையில் பிரச்சனையாக இருந்தது. 10ஆம் இடம் ஜீவனஸ்தானம். அவர் வக்ரம் அடைஞ்சு ராகுனுடைய பிடியில் இருக்கும்போது வேலையில் பிரச்சனையாக வந்திருக்கு. உயர் அதிகாரிகள், மேல்மட்ட அதிகாரிலாம் மன உளைச்சலாக இருந்தது இல்லையா. அவர் வக்ர நிவர்த்தி ஆகி 6ஆம் தேதி வாக்கில், அதாவது மே 6th அவர் என்ன பண்ணுறாரு, டிரான்சிட் ஆகுறார். ஸோ அவர் எங்கே டிரான்சிட் ஆகுறா, 5ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகுறார். 10ஆம் இடத்து அதிபதி 5ஆம் இடத்துலேயும் உங்களுக்கு பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் அங்கே 5ஆம் இடத்துலையும் வர்றது ஒரு சிறப்பு. அப்போ தந்தை வழி பிரச்சனை, அப்பாவுக்கு உடல்நிலை மாறுபட்டு விட்டது. ஸோ அதுக்கெல்லாம் ஒரு நிவர்த்தியாக கண்டிப்பாக அந்த காலகட்டம் உங்களுக்கு. ஜோதிட பலன்கள் எல்லாம் எனக்கு நடக்கலைங்கிறத விட உங்களுடைய பர்த் சார்ட்டில் பாருங்கள், நல்ல கிரகங்கள் அதன் மேலே இந்த கோச்சார கிரகங்கள் பயணிக்கும் போது பலன்கள்லாம் மாறுபடும் இல்லையா. அப்போது உங்களுக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானத்தில் பாக்கியாதிபதி கனெக்டிவிட்டி ஆகுறாருங்க. அப்போ 1, 5, 9 அங்கே தொடர்பாகும். செவ்வாய் பகவான் ராகு பிடியில் இருக்கிறது மட்டும்தான் ஒரு மைனஸ் இல்லையா. ஸோ இந்த இடர்பாடுகளை எல்லாம் கலைப்பதற்காக குரு பகவான் ஒரு தனஸ்தானத்தை பார்ப்பது ஒரு சிறப்பு. அப்போது தனுசு ராசி நேயர்கள் பொறுமையுடன் இருந்து கிடைக்கிற வேலைக்கு அனுபவம் நிறைந்தவர்களை ஒரு கைடன்ஸாக ஏற்படுத்தி அவங்களுடைய சொல்லை கேட்டு வருகின்ற தனத்தை அது எப்படி பயன்படுத்தணுங்கிறதுக்கு நிதர்சனமாக குடும்ப உறுப்பினர்கள் அமர்ந்து ஒரு பேசி ஒரு முடிவுக்கு வருது ரொம்ப சிறப்பேற்றது. எனக்கு ஒரு 32-33 வயசாகுது, அதனால் திருமணம் நடக்காமல் இருந்தது. அப்படி திருமணம் நடந்து மனைவழி பிரச்சனையாக இருந்தது. அதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களுடைய குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தை, தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தை, வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தை குரு பார்வையிடுகிறார். பூர்வ புண்ணியத்தில் குரு அமர்ந்து கொடுத்த பலன்களில் அந்த சரிசேவா சேர்க்கை கொஞ்சம் அள்ளி தெளிச்சிருக்கும், மாறுபடான கருத்தை கொண்டு வந்திருக்கும். இந்த சரிசேவா சேர்க்கை ஒரு பிரச்சனையை முடிச்சிருக்கும். ஒரு பயகிரகம் இன்னொரு பயகிரகத்தோடு மோதும் போது அதனுடைய பலன் 12ஆம் இடத்து பலனும் 5ஆம் இடத்து பலனும் குரு இருப்பதனால தப்பிச்சிட்டோம் இல்லையா. ஸோ அதிலிருந்து ராகுனுடைய பிடியில் செவ்வாய் போய் சேர போகிறார் பூர்வ புண்ணியாதிபதி. ஸோ பாக்கியாதிபதி சூரிய பகவான் அங்கே குருவோட பயணிக்கிறார். இப்போ 1ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு யார், குரு. 9ஆம் இடத்து அதிபதி யார், சூரியன். இந்த இணைவு உங்களுக்கு சிறப்பை தரும். மே மாதம் 1ஆம் தேதி சர்வீஸ் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்துல போறாருன்னு நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஏன் அப்படின்னா அவர் கிருத்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் சஞ்சரிக்கிறார் சூரிய பகவான். அப்போ சூரியனோட நட்சத்திரத்தில் உங்களுடைய சுகஸ்தானாதிபதி அவர் தான் யார், குரு பகவான். ராசியாதிபதி அவர் தான். ஸோ அவரு போய் 9ஆம் இடத்து அதிபதி பாக்கியஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் சஞ்சரிக்க போகிறார். இருக்கிற இடம் சுக்கரோட வீடாக இருந்தாலும் அந்த பலன்களை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். நம்ம நல்லா கல்யாணம் ஆகி குழந்தை இல்லைங்க, கண்டிப்பாக குழந்தை கிடைக்கும். என் பையன் சரியாக படிக்கலைங்க, ஒரு அளவுக்கு படிப்பில் முன்னேற்றம். என் பையன் கேம்பஸில் பாஸ் ஆகிடுவானா, கண்டிப்பாக கேம்பஸில் பாஸ் ஆகிடுவோம். என்னுடைய முயற்சிகள் வீணாவதுங்க. சனி செவ்வாய் சேர்க்கை முடிஞ்ச உடனே 4ஆம் இடத்துல போகும்போது ராகு இருந்தாலும் பரவாயில்ல, அங்கே நல்லது நடக்கும். ஆக நாம் எடுக்கின்ற முயற்சி அது இகழ்ச்சியாக இல்லாமல் நல்லதொரு தருணத்தையும் பண்பான அன்பான மனைவியுடன் உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அதை கலைந்து, இப்போ இந்த குரு பயிற்சி 6ல் போயிடுச்சுன்னு அதை நினைக்காம, அவர் ரோகத்தை தரமாட்டார்னு நினைக்காம, அவர் சூரிய நட்சத்திரத்தில் போகும்போது உங்கள் ராசியாதிபதி உங்களுடைய பாக்கியாதிபதி நட்சத்திரத்தில் பயணிக்கும் போது நல்ல பலனை நம்ம அனுபவிக்கிறோம். அப்போது தனுசு ராசி நேயர்கள் இந்த குரோதி ஆண்டில் முதல் மாதமாக சித்திரை மாதத்தில் 18ஆம் தேதி வரைக்கும் ஒரு பலனும், 18ஆம் தேதிக்கு மேலே மற்றொரு பலனும், அந்த 18ஆம் தேதிக்குள்ள எப்படி இந்த 18ஆம் தேதிக்குள்ள 2 விதமான கோள்கள் டிரான்சிட் ஆகிறதுனாலையும் உங்கள் எக்கனாமிக்கல் பலனாட்டை என்று சொல்லக்கூடிய சனி பகவான் 3ல் ஆட்சி பெற்று செவ்வாயோடு இருந்து
அந்த சனி செவ்வாய் சேர்க்கை 2 விதமான பலன் அனுபவிச்சு இல்லையா, அதில் ஒரு தீர்வு காண போகும். ஆக குழந்தைகளாகட்டும், முதியோர்களாகட்டும், குடும்பத் தலைவர்களாகட்டும் ஒரு ரிலாக்ஸேஷன். இந்த சனி செவ்வாய் சேர்க்கை யாரையும் எல்லாத்தையும் ஒரு பிடி பிடிச்சிருக்கு. அது நாம விதி விலக்கு அல்ல. அப்போது வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்கும். வண்டி வாகனங்களை இயக்குவதில் ஈவன் 21, 23, 24 ஏஜில் இருக்கிற 2 வீலர் ஓட்டுற அத்தனை குழந்தைகளும் அத்தனை மாணவ செல்வங்களும் வண்டி இல்லாமல் பஸ்ஸில் ஏறி போகிறத விட சிறப்பாக இருக்கும். கொஞ்சம் நாளைக்கு அந்த வண்டி வாகனம் இல்லாமல் இருக்கிறது சிறப்பு. அது சுக்கிர பயிற்சி எப்போ நடக்குது அப்படின்னா 25ஆம் தேதி 4வது மாதத்து வரைக்குமே அந்த ராகுனுடைய பிடியில் சுக்கிரன் மீடியாக்கள் இருக்கிறவங்களுக்கு நல்ல பலனை தரும். அதே அந்த ராகு சுக்கிரன் மனைவியுடைய சுகத்தினுடைய பாதிக்கும். ஆக நிதர்சனமாக இருந்து நல்ல முடிவெடுத்து குதூகலமாக இருந்து குழந்தையினுடைய எதிர்காலத்தை நிர்ணயிப்பதில் ஒரு நல்ல முடிவாக எடுத்து இந்த குரோதி ஆண்டு சித்திரை மாதம் முதல் மாதத்தில் என்னுடைய அன்பான பண்பான தனுசராசி நேயர்கள் வாழ்வில் எல்லா செல்வங்களையும் பெற்று ஆலங்குடி முடிந்தால் ஆலங்குடிக்கு சென்று அந்த குரு பகவானை வணங்கி வழிபட்டு வாழ்க்கையில் மென்மேலும் வளர என்னுடைய வாழ்த்துக்களுடன் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.